ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 44 இன்ச்சு உடம்புள்ள ஒரு ப்ளவுஸு கட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க கட் பண்ணலாம். ஃபஸ்ட்டில் பாருங்கள், நம்ம இந்த ப்ளவுஸுக்குள்ளே பீஸை எடுத்துக்கிடுவோம். எடுத்து இந்த கரைப்பகுதி இறக்கத்துக்கு வரும்படியாக நம்ம நீட்டாக இடுப்பு நம்ம ஜாயின் பண்ணுற பக்கம் இந்த கரைப்பகுதி வரணும். இந்த துணியோட கரைப்பகுதி வரும்படியாக நம்ம போல்டிங் பண்ணிக்கிடலாம். பாருங்கள், 44 இன்ச்சு உடம்புள்ள ப்ளவுஸுக்கு 48 இன்ச்சு எடுத்திருக்கேன். 4 இன்ச்சு தையல் தும்புக்கு விட்டுருக்கு. முன் துண்டுக்கு 2 இன்ச்சு, பின் துண்டுக்கு 2 இன்ச்சு. இந்த மாதிரி 4 இன்ச்சு தையல் தும்பு விட்டு அதை 2ஆக போல்டிங் பண்ணியிருக்கேன். மீதி துணி கையோட நீளத்துக்கு நம்ம விட்டுருக்கோம். இப்போ உடம்பு பகுதி நம்ம நேர் பீஸில் தான் கட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பாருங்கள், கரைப்பகுதியை போல்டிங் பண்ணி நீட்டாக கரைப்பகுதி இறக்கத்துக்கு வர மாதிரி இடுப்பு ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துல வரும்படியாக நம்ம கட் பண்ணியிருக்கோம். கைக்குள்ளே துணி மீதியை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக நம்ம ஏற்கனவே போட்டிருந்த போல்டிங்கை பிரித்து எடுத்து முன் துண்டு 24, பின் துண்டு 24, அந்த 24 அளவை 2ஆக மடிக்கணும். மடிக்கும்போது நமக்கு 12 இன்ச்சு கிடைக்கும். பாருங்கள், இந்த 12 இன்ச்சு முன் துண்டு 24 நம்ம 2ஆக மடக்கி 12 கிடச்சி. இப்போ துணி 4ஆக நம்ம மடக்கி போட்டிருக்கோம். முன் துண்டு 2, பின் பேக் பீஸு. சரியா, இப்படி மடக்கி நம்ம நீட்டாக போல்டிங் பண்ணி போட்டாச்சு. பாருங்கள், இப்போ ப்ளவுஸுக்கு உடம்பு சுற்றளவு நம்ம நீட்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து இந்த ப்ளவுஸோட இறக்கம் 17.5 இன்ச்சு. அப்போ முன் துண்டு ஒரு 1.5 இன்ச்சு கூட வச்சுக்கலாம், பின் துண்டம் ஒரு 1.5 இன்ச்சு கூட வச்சுக்கலாம். 17.5 கூட ஒரு 1.5 கூட்டி 19 இன்ச்சு இறக்கம் எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த ப்ளவுஸுக்கு 19 இன்ச்சு போக மீதியை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. உடம்பளவு கரெக்டாக இருக்கா, இறக்கம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிடலாம். இந்த ப்ளவுஸுக்கு வெட்டு பகுதி எல்லாம் ஒரே பக்கமாக இருக்குது, போல்டிங் பகுதி ஒரே பக்கமாக இருக்குது. அடுத்ததாக நம்ம ஷோல்டரில் இருந்து இந்த ப்ளவுஸுக்கு தேவையான முன் கப்பு அளவை எடுத்துக்கிடுவோம். கப்பளவு நம்ம ஷோல்டரில் போல்டிங் பகுதி இருக்குல்ல, அந்த போல்டிங் பகுதியிலேருந்து நீட்டாக இந்த ப்ளவுஸ் இறக்கத்துக்கு 15 இன்ச்சு முன் கப் ஷேப் வச்சுருக்கோம். இந்த 15 இன்ச்சு நம்ம அளவு ப்ளவுஸில் இருந்த அளவு 14 இன்ச்சு தான். ஆனால் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கும் இந்த பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கும் அரை இன்ச்சு விட்டு நம்ம 15 இன்ச்சு முன் கப் ஷேப் எடுத்துருக்கோம். அடுத்தது உடம்பளவு போக மீதி அளவை நம்ம குறிச்சிக்கலாம். இந்த மீதி இருக்கிற இந்த அளவு தான் நமக்கு தையல் தைக்கிறதுக்கான அளவு. அடுத்து இந்த 15 மார்க் பண்ண இடத்துல இருந்து ஒரு 2 இன்ச்சு இடுப்பு பகுதியும் ஓப்பன் சைடில் ஒரு 1.5 இன்ச்சையும் கம்மி பண்ணிக்கிடுவோம். அடுத்தது இந்த சென்டர் பகுதியை நம்ம மார்க் பண்ணிக்கிடணும். பாருங்கள், இந்த போல்டிங் பகுதியிலேருந்து நம்ம உடம்பளவு குறிச்சிருக்க பகுதியோட சென்டர் பகுதி 11 இன்ச்சு வரும். அந்த 11 இன்ச்சில் பாதி 5.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணியிருக்கோம். பாருங்கள், அடுத்தது அளவெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிடுவோம். அடுத்தது இந்த ப்ளவுஸுக்கு கழுத்து சுற்றளவு 2.5 இன்ச்சு வச்சுருக்கோம். ஷோல்டர் 3.25 இன்ச்சு. ஆம்கோல் அளவு நம்ம அடுத்தது குறிக்கணும். அதுக்கு முந்தைய முன் கழுத்து இறக்கம் 5.5 இன்ச்சும் 2.5 இன்ச்சு கழுத்து சுற்றளவு மார்க் பண்ணிக்கிடுவோம். அடுத்தது ஷோல்டரு 3.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிடுவோம். இந்த 3.25 இன்ச்சு மார்க் பண்ண இடத்துலேருந்து ஆம்கோல் அளவு 5.5 மார்க் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே நம்ம ஆம்கோல் அளவு பாருங்கள், இந்த இடுப்பு பகுதியில் ஆம்கோல் அளவு நம்ம மார்க் பண்ணிக்கிடணும். இப்போது ஷோல்டரில் மார்க் பண்ண இந்த ஆம்கோல் அளவையும் இடுப்பு பகுதியில் மார்க் பண்ண இந்த ஆம்கோல் அளவையும் நீட்டாக வரைஞ்சி எடுத்துக்கிடுவோம். அடுத்தது முன் கழுத்து நம்ம மார்க் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது இந்த ஆம்கோல் பகுதியில் முன் கைக்குழி பின் கைக்குழி ஒரு 1/2 இன்ச்சு வித்தியாசத்தில் நம்ம பின் கைக்குழியோடவும் முன் கைக்குழி குளித்து கொஞ்சம் மார்க் பண்ணி எடுத்துக்கிடணும். பாருங்கள், முன் கைக்குழி பின் கைக்குழி ஒரு 1/2 இன்ச்சு வித்தியாசத்தில் நம்ம மார்க் பண்ணி எடுக்கணும்.
அடுத்தது முன் கழுத்து 5 இன்ச்சு எடுத்ததை நீட்டாக ரவுண்டு நெக் மார்க் பண்ணிவிடுவோம். அடுத்ததாக பாருங்கள், சென்டர் மார்க் பண்ணி வச்சுருக்கிற இந்த பகுதியிலேருந்து பாருங்கள், இந்த ப்ளவுஸுக்கு முன் கப் ஷேப்பு பாயிண்ட் மார்க் பண்ணுறதுக்காக நீட்டாக ஜாயின் பண்ணி ஒரு நேர்கோடு போட்டிருக்கோம். இந்த கப் ஷேப்பு இதில் தான் அரை வெட்ட பகுதியை அழகாக நீட்டாக நம்ம வந்து வரைஞ்சி எடுக்கணும் மார்க் பண்ணி. இப்போ ப்ளவுஸோட முன் கழுத்து, முன் கைக்குழி, பின் கைக்குழி எல்லாமே நம்ம மார்க் பண்ணியாச்சு. பாருங்கள், இப்போ ஒரு ஆஃப் ரவுண்டு மாடலில் நம்ம நீட்டாக இந்த பாயிண்ட் மார்க் பண்ண அந்த கப் ஷேப்பை மார்க் பண்ணி எடுத்திருக்கோம். அடுத்தது நம்ம கட் பண்ணிக்கிடலாம். ஃபஸ்ட்டில் பின் கைக்குழியை நம்ம கட் பண்ணிக்கிடுவோம். அடுத்தது முன் கழுத்தை கட் பண்ணி ஷோல்டரோட சென்டர் பகுதி கட் பண்ணிக்கிடுவோம். அடுத்தது முன் கைக்குழி, பின் கைக்குழியை விடவும் முன் துண்டை மட்டும் எடுத்து நம்ம ஒரு அரைஞ்சு வித்தியாசத்தில் முன் கைக்குழி குளித்து கட் பண்ணிக்கிடணும். அடுத்தது பாருங்கள், நம்ம ஆஃப் ரவுண்ட் மாடலில் பட்டி இந்த ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துல மார்க் பண்ணிடணும், அதை கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். அடுத்தது முன் கழுத்தை கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். அடுத்தது பாருங்கள், முன் துண்டு ஃப்ரண்டில் ஓப்பன் வரும், அந்த ஓப்பனையும் கட் பண்ணி விட்டுக்கிடுவோம். அடுத்தது பின் கழுத்து 9.5 இன்ச்சு வச்சுருக்கோம். பின் கழுத்தோட சுற்றளவும் 2.5 வச்சுக்கலாம். பின் கழுத்து இறக்கம்தான் நம்ம 9.5 இன்ச்சு வச்சுருக்கோம். அடுத்தது நம்ம இந்த ஷோல்டரில் இருந்தே பாருங்கள், நீட்டாக ரவுண்ட் ஷேப்பு நம்ம இப்போ மார்க் பண்ணி எடுத்ததை கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். பின் கழுத்து இந்த ப்ளவுஸ் வந்து முன் துண்டும் பின் துண்டும் சேர்த்தே தான் நான் வச்சுருக்கேன். முன் துண்டு தனியாக, பின் துண்டு தனியாக கட் பண்ணலை. அடுத்தது இந்த ப்ளவுஸுக்கு நம்ம கப் ஷேப்பு மார்க் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். பாருங்கள், ஓப்பன் சைடில் நம்ம கட் பண்ணி விட்ட பகுதியை நீட்டாக ஒரு 4.25 இன்ச்சுக்கு போல்டிங் பண்ணி 1.5 இன்ச்சுக்கு நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கிடலாம். அடுத்தது இதோட உயரம் 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், மார்க் பண்ண உடனே இது ஒரு துணியில் தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்த துணியிலையும் பதியும்படியாக லைட்டாக பஞ்சிங் பண்ணிக்கிடுவோம் கேமராவில். அடுத்தது பாருங்கள், இந்த ஓப்பன் சைடில் சென்டர் பகுதியை மார்க் பண்ணி ஒரு 2.5 இன்ச்சு எடுத்துக்கலாம். அடுத்தது பாருங்கள், இந்த மெயின் டாட்டு உயரம் நம்ம போட்டோம்ல, அந்த உயரத்துலேருந்து நீட்டாக ஆம்கோலுக்கு ஒரு சிங்கிள் போல்டிங் பண்ணும்போது இந்த ஆம்கோல் டாட்டு நமக்கு கிடைக்கும். இந்த ஆம்கோல் டாட்டு பாருங்கள், மெயின் டாட்லேருந்து எடுத்து ஓப்பன் டாட்டில் அப்படியே கொண்டு முடிகிற பகுதி இந்த ஓப்பன் டாட்டுக்கு நேர் முடியணும். பாருங்கள், 3 பாயிண்ட்டும் எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஹை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதே மாதிரி மார்க் பண்ணுவீங்களா இல்லை வேறு மாதிரி மார்க் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள், இப்போ பார்க்கும்போது நம்ம மெயின் டாட்டுக்கு எவ்வளோ அழகாக கரெக்டாக வருது அப்படிங்கிறத பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் இந்த கப் ஷேப் பாயிண்ட் மார்க் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம இப்போ வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். பாருங்கள், நம்ம தைக்கும்போது இந்த சென்டரை கரெக்டாக பிடிச்சி தைச்சா போதும். இப்போ இந்த ப்ளவுஸுக்கு முன் கப் ஷேப்பு நீட்டாக நம்ம மார்க் பண்ணியாச்சு. அளவு ப்ளவுஸ்லேருந்து ஷோல்டருலேருந்து கப் ஷேப்பு முடிகிற இடம் வர அளந்து அந்த அளவை வந்து நம்ம இந்த துணியில் வச்சா போதும். பாருங்கள், இப்போ இந்த கப் ஷேப்பு ஃபுல்லுமே நம்ம நீட்டாக பாயிண்ட் மார்க் பண்ணியாச்சு. அடுத்ததாக பட்டியையும் நம்ம கட் பண்ணணும். பாருங்கள், மெயின் டாட்டுக்கு நம்ம எவ்வளோ பிடிச்சோமோ அதே அளவு இந்த பட்டியோட 2 பக்கமும் நீட்டாக கட் பண்ணணும். 1.25 இன்ச்சு 2.5 இன்ச்சு இப்போ இந்த பட்டியில் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஒரே பக்கமாக கட் பண்ணக்கூடாது, ஏன்னா பட்டியோட அளவு 1/2 இன்ச்சு வித்தியாசத்தில் கொஞ்சம் முன்னையும் பின்னையுமாக இருக்கும். அதனால் 2 பக்கமும் நீட்டாக போல்டிங் பண்ணி தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். அடுத்தது நம்ம ஓப்பன் பீஸு கட் பண்ணலாம். அந்த ஓப்பன் பீஸு ஆம்கோல் பகுதியில் கட் பண்ண அந்த துணியில் தான் நம்ம ஓப்பன் பீஸு கட் பண்ண போகிறோம். பாருங்கள், 3.5 இன்ச்சு அகலத்தில் இந்த ஓப்பன் பீஸு நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம்.
பாருங்கள், ப்ளவுஸ் நம்ம கட் பண்ணும்போது ரொம்ப நீட்டாக ரொம்ப கரெக்ட் அளவில் கட் பண்ணணும். அடுத்தது துணி வந்து வேஸ்ட்டே பண்ணக்கூடாது. பாருங்கள், எவ்வளோ துணி தான் அந்த துணியில் நம்ம கட் பண்ணும்போது வேஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அடுத்தது நம்ம கிராஸ் பீஸ் எடுத்து நேர் பீஸில் கிராஸ் பீஸ் நம்ம கட் பண்ணிடக்கூடாது. எந்த பக்கம் கிராஸ் பீஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அந்த கிராஸ் பீஸ் டிசைன்லேயே நம்ம வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணணும். பாருங்கள், இந்த கிராஸ் பீஸோட அகலம் வந்து 1.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணி 1.5 இன்ச்சு அளவுலே நம்ம நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். நேர் துணியில் நீட்டாக கிராஸ் பீஸ் இது தான் அப்படின்னு கட் பண்ணிடக்கூடாது. கிராஸ் பீஸ் வந்து நம்ம நூல் டிசைன் நேராக போகிறதுக்கோட ஆப்போசிட்டில் கட் பண்ணி நம்ம எடுக்கணும். பாருங்கள், நீட்டாக இப்போ இந்த கிராஸ் பீஸு கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். இந்த கழுத்து பகுதியில் உள்ள துணி நமக்கு கழுத்து சுற்றளவுக்கு சூப்பராக தைக்கிறதுக்கான கிராஸ் பீஸு இந்த கழுத்து பகுதி கட் பண்ண பீஸ்லேயே நம்ம கட் பண்ணிகிட்ருக்குறோம். பாருங்கள், இந்த கழுத்து பீஸ்லேயும் கொஞ்சம் துணி தான் மீதி. எல்லாமே கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட்டு பண்ணி தான் நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், இந்த கிராஸ் பீஸ் வெட்டினதில் இவ்வளோ துணியும் தான் நமக்கு மீதி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், அடுத்தது இந்த ப்ளவுஸுக்கு கை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த ப்ளவுஸுக்கு தேவையான அளவு கை சுற்றளவு எடுத்துக்கிடுவோம். இந்த ப்ளவுஸோட கையளவு மொத்தம் 16 இன்ச்சு. பாருங்கள், இந்த 16 இன்ச்சு ப்ளவுஸுக்கு நம்ம தேவையான அளவு தையல் தும்பு விட்டு தான் கட் பண்ண போகிறோம். பாருங்கள், நீட்டாக ஏற்கனவே ஃபஸ்ட்டில் கட் பண்ணி வச்சுருக்கிற துணியை நம்ம தேவையான அளவு நீளத்துக்கு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத அளவு செக் பண்ணிவிட்டு நீட்டாக போல்டிங் பண்ணிட வேண்டியதான். இந்த ப்ளவுஸோட கை நீளம் 8 இன்ச்சு. அந்த 8 இன்ச்சு கூடல நம்ம கை கீழ் சுற்றளவு மடக்கி தைக்கிறதுக்கு 1 இன்ச்சும் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சும் எடுத்து 9.5 இன்ச்சு கை நீளம் எடுத்திருக்கோம். கை சுற்றளவு 16 இன்ச்சுனால நம்ம ஒரு பக்கத்துக்கு 8 இன்ச்சு வச்சு நீட்டாக போல்டிங் பண்ணி போட்டிருக்கோம். இப்போ 2 கையும் சேர்த்தே தான் நம்ம கட் பண்ண போகிறோம். பாருங்கள், கை சுற்றளவை நீட்டாக போல்டிங் பண்ணி கை சுற்றளவுக்கு தேவையான 8 இன்ச்சை எடுத்தாச்சு. அடுத்தது பாருங்கள், இந்த அளவு என்ன அளவுன்னு சொன்னால் கை சுற்றளவில் பாதி ஆம்கோல் அளவு. இந்த ஆம்கோல் அளவு நம்ம ஷோல்டர் பகுதியிலேருந்து 8 இன்ச்சு கை சுற்றளவு இருந்ததுனால 4 இன்ச்சு நம்ம கை சுற்றளவில் பாதி எடுத்திருக்கோம். அடுத்தது ஷோல்டர் பகுதியில் ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிடலாம். 2 இன்ச்சு மார்க் பண்ணதும் இந்த ஆம்கோல் பகுதியும் ஜாயின் பண்ணி விட்டுக்கிடுவோம். அடுத்ததாக முன் கைக்குழி பின் கைக்குழி 1/2 இன்ச்சு வித்தியாசத்தில் நம்ம ஏற்கனவே ப்ளவுஸோட உடம்பில் கட் பண்ண மாதிரி இதுவும் முன் துண்டு பின் துண்டு வந்து நம்ம வந்து நீட்டாக முன் கைக்குழி பின் கைக்குழி 1/2 இன்ச்சு வித்தியாசத்தில் கட் பண்ணணும். பாருங்கள், இதுதான் நம்ம கை சுற்றளவு போக மீதி தைக்கிறதுக்கு விட்டுருக்க இடம். அடுத்தது கை கீழ் சுற்றளவில் நம்ம 1 இன்ச்சு மடக்கி தைக்கிறதுக்கு விட்டோம். அந்த இடத்த மார்க் பண்ணி லைட்டாக ஒரு வீ கட்டிங் கொடுத்துக்கலாம். அடுத்ததாக பாருங்கள், இந்த ஆம்கோல் சைட்லேருந்து ஃபஸ்ட்டு முன் கைக்குழி பின் கைக்குழி சேர்த்தே கட் பண்ணிக்கிடுவோம். அடுத்தது ஷோல்டரோட சென்டர் பகுதி நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கிறத கட் பண்ணிக்கலாம். அடுத்தது முன் கைக்குழி முன் துண்டை மட்டும் எடுத்து நீட்டாக 1/2 இன்ச்சு வித்தியாசத்தில் முன் கைக்குழி கட் பண்ணிவிடுவோம். இப்போ இந்த ப்ளவுஸோட கையும் நம்ம நீட்டாக கட் பண்ணியாச்சு. அடுத்ததாக பாருங்கள், இப்போ கை வந்து நம்ம நீட்டாக கட் பண்ணியாச்சு. உடம்பு பகுதி கட் பண்ணியாச்சு. கிராஸ் பீஸு பட்டி ஓப்பன் சைடு எல்லாமே நீட்டாக கட் பண்ணியாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்து அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி ரொம்ப ஈஸியான மெத்தடில் கட் பண்ணி பாருங்கள். சூப்பராக 44 இன்ச்சு உடம்பு சுற்றளவு உள்ள ஒரு ப்ளவுஸு இறக்கம் 17.5 இந்த அளவுக்கு நம்ம நீட்டாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சவங்க நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தா அனைவருக்கும் நன்றி.